அனுமான். பொங்கலுக்கு வந்த படத்த இப்ப தான் பார்க்க முடிஞ்சுச்சு. சரி இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்தில ஒரு சின்ன பையன காட்டுறாங்க. அவனுக்கு சூப்பர் ஹீரோ ஆவணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஆசை கூட இல்ல வெறின்னு சொல்லலாம். ஸோ அந்த வெறியில வந்து தன்னோட அப்பா, அம்மாவே கொல்ற அளவுக்கு போயிர்றான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பையன், அவன் தான் வில்லன். ஸோ சூப்பர் ஹீரோ ஆவணும் அப்படின்ற ஆசை இருக்கிற வில்லன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வேலை வெட்டி இல்லாம சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணிட்டு அக்காவோட சம்பாத்தியத்தில வாழ்ந்துட்டு இருக்காரு. சில காட்சிகளுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோக்கு வந்து அனுமானுடைய பவர் வந்து கிடைக்குது. அந்த பவர் அவருக்கு எப்படி கிடைச்சுச்சு? அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன? இந்த பவர வில்லன் வந்து ஹீரோட்ட இருந்து ஆட்டைய போடணும்னு நெனைக்கிறாரு. அது எதுக்காக அப்படின்ற மாரி பல விஷயங்கள சொல்லியிருக்கிற படம் தான் அனுமான். படத்துடைய பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்துடைய மேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லப்போனா சிஜி ஒர்க் நல்லாவே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாரி படத்துடைய அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபியா இருக்கட்டும், படத்துடைய சவுண்ட் டிசைனா இருக்கும். குறிப்பா பிஜிஎம் வந்து இந்த படத்த நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்த நீங்க தியேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் வேற மாரி இருக்கும். கண்டிப்பா ஓடிடில பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதுதான் உண்ம. அதே மாரி படத்துடைய சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், படத்துடைய எடிட்டிங் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதே மாரி படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து ஹீரோ ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. குறிப்பா சண்டை காட்சிகள் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அத தாண்டி வந்து வில்லன் ஆரம்பிக்கும்போது ஒரு சைக்கோ வில்லன் அப்படின்ற மாரி காட்டுறாங்க. பட் போக போக வழக்கமா டிபிக்கல் கார்ப்பரேட் வில்லன் மாரி தான் டீல் பண்ணியிருக்காங்க அந்த ரோல. பெருசு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி தோணுச்சு. அவங்கள தாண்டி ஹீரோயின், காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடுத்த வேலைய கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. ஒரு மைத்தாலஜி பேக் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு, அதில வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் டேல இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜானர்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திரைக்கதையில சில தொய்வுகள் இருந்தாலுமே கூட, ஓவராலா ஒரு எங்கேஜிங்கான படம் தான் இந்த அனுமான். இந்த படம் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு வேற சொல்றாங்க. அடுத்த படத்த அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில ஜெய் அனுமான்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நெறைய படங்கள் வரப்போதாம். இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வேற சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த படங்கள் அப்படின்னு. இந்த படம் கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். தியேட்டர்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே ஓடிடிலாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓவர் ரேட்டட் படமா தான் ஃபீல் ஆகும்.